பேர் கேட்குறாங்க, வர்றதுனா வர வேண்டியதானே, ஏன் நீங்கள் மக்கள்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு சிலர் கேட்க மாட்டாங்க மக்கள்கிட்ட. நான் கேட்பேன். அது என்னுடைய ஐடியா. நான் என்ன நினைக்கிறோனோ அப்படி தான் வாழ முடியும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாழ முடியாது. புரியுதுங்களா? மக்கள்கிட்ட ஏன் கேட்கணும்? இவ்வளோ நாள் வீட்டில் அம்மா கிட்ட கேட்டோம், என் தம்பிக்கிட்ட கேட்டோம், எல்லா உறவுகிட்டையும் கேட்குறோம். ஸோ தாய்க்கு நிகராக நினைக்கிற என்னுடைய மக்கள்கிட்ட கேட்குறதுல என்ன தப்பு? இவ்வளோ நாள் என் கூட ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க என் ரசிகர்கள். அப்புறம் திருநங்கை தங்கைகள் கூட நேற்று பேசினேன், என்னுடைய மாற்றுத்திறனாளிகளாலும் கூட பேசினேன். எல்லாருக்கும் பேசி ஒரு வார்த்தை கேட்கறதுல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல என்ன கெட்டு போகுது? ஸோ நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்ற கேள்வி கேட்குறீங்கல்ல, அது உங்கள் விருப்பம், நீங்கள் கேளுங்க. நான் இனிமேல் எதனா செய்யறதுன்னு மக்கள்கிட்ட கேட்டு தான் செய்வேன். அதுக்குன்னு சின்ன சின்ன விஷயம்லாம் இல்லை. ஏதோ ஒரு பெரிய முடிவு எடுக்கணும்னா மக்கள்கிட்ட கேட்பேன். இது ஏன் ஸ்டைல்? இல்லை, ஆல்ரெடி நீங்கள் அரசியலில் இருக்கிறதா தான் நாங்கள் புரிஞ்சுக்கோம். இந்த ஒரு மாதம் தாவேக அரசு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க, அவங்களோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு? புரியல சார். தமிழக வெற்றி கழக அரசு, விஜய் தலைமையிலான அரசு ஒரு மாதம் கடந்து இருக்கு, முடிச்சிருக்காங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க, எப்படி மதிப்பிடுறீங்க? இந்த ஒரு மாசமா நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். இந்த அரசு என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் உங்களுடைய கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு விஷயம் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. கோவில் முன்னாடி இருக்கிற மதுக்கடையை மூடுறதுன்னுறது, ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு முன்னாடி மதுக்கடையை மூடுறதுன்னுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த கல்வித்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சர் அவருடைய நடவடிக்கை, இதெல்லாம் வீடியோவில் பார்க்குறோம். உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கூட தேவைப்படுது சார். இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுங்களேன். அந்த வாடகை வீட்டுக்கு போனவொடனே வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார். ஓனர் கீ கொடுப்பாரு. வீட்டுக்குள்ளே போனால் தான் எங்கே பைப்பு சரியில்லை, எங்கே ஃபேன் சுற்றலை, எந்த இடத்துல பெயிண்ட் அடித்து கொட்டுது, உள்ளே போன பெருசாக சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கே அப்படி இருக்குது. ரோட்டில் இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாமல் பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க.